அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய மாவட்டம், அண்டை மாநிலங்கள், சமயங்கள், மொழிகள் கடந்து பல தூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற என் அன்பு மக்களே, கேட்ட வரம் தரும் கோட்டாறு புனித சவேரியாருடைய பொறுப்பாதம் பட்ட இந்த அருமையான புண்ணிய பூமியில் ஆண்டாண்டு தோறும் நாம் கொண்டாடுகின்ற இந்த பெருவிழா நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, உலகளாவிய விதத்திலும் எப்பொழுதும் வியப்புக்கு உரியது. அலை அலையாக ஆயிரம் ஆயிரம் மக்கள் அன்றாடம் கூடி வருகின்ற அற்புதமான ஒரு இடம். எனவே இந்த நாளில் நம்முடைய மிகுந்த வணக்கத்திற்கும் அதைவிட மேலாக வாஞ்சைக்கும் உரிய நம்முடைய ஞானத்தந்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய இந்த பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், உலகமனைத்தும் இருந்து ஊடக வழியாக இணைந்திருக்கும் அன்பர்களையும் உளமகிழ்வோடு வாழ்த்துகின்றேன். விழா நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தகைய விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் உள வேண்டுதல்களையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தியும் சுமத்தியும் வந்து இருக்கின்றோமோ, அவை யாவற்றையும் புனித சவேரியார் தன்னுடைய ஆற்றல் மிகு பரிந்துரையினால் இறை தந்தையிடம் பரிந்து பேசி விண்ணக வரங்களையும் வளங்களையும் உங்கள் யாவருக்கும் தந்திட வேண்டும் என உளமாற ஆசிக்கின்றேன். உங்களோடு இணைந்து இறைவனை வேண்டுகின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் பிறப்பின் 2025 ஆண்டு அடுத்த ஆண்டாக மலர இருக்கிறது. இதனை நினைவு கூறும் விதத்தில்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த 2025 ஆண்டை சாதாரண யூபிலியாக நாம் சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சாதாரண யூபிலி ஆண்டின் நமக்கென அவர் தந்திருக்கின்ற ஒன்றாக இருப்பது, இதை நம்பிக்கை ஆண்டாகவே நீங்கள் சிறப்பியுங்கள் என்பதாக அமைந்திருக்கிறார். உலகம் இந்த போர்களின் அச்சத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலச்சூழலில், பெருந்தொற்று கடந்து விட்ட பிறகும் பல நோய்களுக்கு ஆட்படுகின்ற காலச்சூழலில், வாழ்க்கையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற வறுமை வாழ் மக்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காலச்சூழலில், சுற்றுச்சூழல்கள் எளிதாக கபலீகரம் செய்யப்படுகின்ற இக்காலச்சூழலில், இனம் புரியாத அச்சமும் கவலையும் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்ற ஒரு காலச்சூழலில், நம்முடைய திருத்தந்தை நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த பிறப்பின் 2025 ஆண்டை உலகமெல்லாம் நம்பிக்கையின் ஆண்டாக சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு அழைப்பு விடுக்கின்றார். இந்த ஆண்டின் மைய சிந்தனையாக நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலையும் அவர் அழைப்பாக தருகின்றார். வானத்திலிருந்து திடீரென நம்பிக்கை வந்துவிடுவது இல்லை, மாறாக இந்த நம்பிக்கை இழந்து நிற்கின்ற மானுடத்திற்கு நம்பிக்கையை தர வேண்டியது இந்த உலகத்தில் வாழ்கின்ற உங்களின் கடமை, திரு அவையின் பொறுப்பு, பணி என்பதாக அவர் நாம் யாவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்கின்ற அருமையான சவாலை நம்முடைய பார்வைக்கு முன்னிறுத்துகிறார். இதனைத்தான் இந்த ஆண்டு நம்முடைய பேராலயத்தின் இந்த பெருவிழா நாட்களின் மைய சிந்தனையாக நாம் தேர்வு செய்து கோர்வையாக எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருத்தந்தை தருகின்ற இந்த நம்பிக்கை ஆண்டினுடைய அந்த உணர்வுகளை கடந்த நாட்களெல்லாம் சற்று அசை போட்டோம், அருள்வாக்கோடு இணைத்து தியானித்தோம், வாழ்வோடு இணைந்து சிந்தித்தோம். செய்ய வேண்டியது என்ன என்ற செயல்களை ஆழ புதைத்து வைத்திருக்கிறோம்.
இத்தனை நாட்கள் நாம் சிந்தித்ததனுடைய உச்சமாய் இந்த நாளில் நம்முடைய பேராலயத்தின், நம்முடைய மறை மாவட்டத்தின், இந்திய நாட்டின் பாதுகாவலர் அழைக்கப்படுகின்றவரின், மறைபரப்பு நாடுகளெல்லாம் திருத்தூதர்கள் என்று புகழப்படுகின்றவரின் புனித சவேரியார் எங்கனம் ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணியாக தன்னுடைய அந்த காலத்திலேயே வாழ துணிந்தார் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க இந்த மாலை ஆராதனை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு மக்களே, எனவே இந்த நாளின் இந்த மறை உரையை ஒருவேளை கடந்த நாட்களில் வராத பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நேரத்தில் இங்கு இருக்கின்றீர்கள். திருத்தந்தை இந்த நம்பிக்கை ஆண்டை பற்றி முதலில் என்ன சொல்கிறார், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்றால் யார் என்பதனை சற்று புரிந்து கொண்டால் பின்னர் நம்முடைய புனிதர் எவ்வாறு எதிர்நோக்கின் திருப்பயணியாக இருந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நலம் என நான் கருதுகிறேன். இந்த ஆண்டின் மே மாதம் 9ஆம் நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்ற பெருவிழா அன்று நம்முடைய திருத்தந்தை அடுத்த ஆண்டின் நம்பிக்கை ஆண்டிற்கான அறிமுகமான ஒரு ஆணை மடலை தந்தார். ஸ்பேஸ் நோன் கோன்ஃபுத்தின் என்கின்ற ஒரு ஆணை மடல். எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற தலைப்பிட்டார். பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தின் 5ஆம் அத்தியாயத்தின் 5வது இறை சொற்றொடரை அவர் தலைப்பாக எடுக்கிறார். எக்கால சூழலிலும் காலங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் உலகம் தடன் புரண்டு சென்றாலும் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதனை திருத்தந்தை தேர்வு செய்கிறார். இந்த எதிர்நோக்கு என்பது என்ன என்பதனை அவர் நமக்கு சற்று கற்றுத் தருகிறார். சிலருக்கு ஒரு கொள்கையாக இருக்கும், சிலருக்கு ஒரு கருத்தியலாக இருக்கும், இன்னும் சிலருக்கு அமைப்பு ரீதியான ஒன்றாக இருக்கும். உலகத்தை இது புரட்டி போட்டுவிடும், உலகத்தின் தேவைகளை எல்லாம் இது நிறைவேற்றிவிடும், இல்லை என்றால் இது உலகத்திற்கு எக்காலத்திற்கும் வழிகாட்டும் என்றெல்லாம் சொன்ன தலைவர்களும் தத்துவ அறிஞர்களும் கூட வரலாற்றில் வந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் நிலைத்து நிற்காத கொள்கைகள், கருத்தியல்கள் நம்முடைய பார்வையில் கழிந்தும் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏமாற்றம் தராத எதிர்நோக்கு எது என்பதனை திருத்தந்தை மிக அருமையாக சொல்லுகிறார். நம்மை எதிர்நோக்கில் வாழச் செய்கின்ற கிறிஸ்து என்று பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற முதல் திருமுகத்தின் முதல் வரியை அவர் தேர்வு செய்கிறார். உலகத்தில் நாம் எதிர்கொள்கின்ற எல்லா எதிர்நோக்குகளும் எக்காலமும் நிலைத்து நிற்பது இல்லை. ஆனால் எப்பொழுதுமே மாறாத ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது என்றால் அதனை நமக்கு வழங்குவது, நம்மை எதிர்நோக்கில் வாழச் செய்வது கிறிஸ்து ஒருவரே என்பதனை திருத்தந்தை தொடக்கமாய் அழுத்தமாய் நமக்கு கற்றுத் தருகிறார். எனவே இந்த யூபிலி ஆண்டில் கிறிஸ்து என்கின்ற இந்த ஒருவரை சந்திப்பதை நம்முடைய முதல் பணி என அழைப்பு விடுக்கிறார். The personal encounter with Jesus. யார் இந்த இயேசுவை ஆழ்சார்ந்த விதத்தில் சந்திக்கவில்லையோ, அனுபவம் கொள்ளவில்லையோ, அவர் தன்னுடைய வாழ்வில் யார் என இன்னும் கண்டுகொள்ளவில்லையோ அவர் நம்பிக்கையை புதுப்பிக்கவும் முடியாது. நம்பிக்கையை இந்த கவலை தோய்ந்த உலகத்திற்கு, நம்பிக்கை இழந்து நிற்கின்ற உலகத்திற்கு, நம்பிக்கைக்காக தவித்து நிற்கின்ற உலகத்திற்கு தரவும் இயலாது என்று சொல்கிறார். எனவே இந்த யூபிலி ஆண்டில் முதலில் அந்த கிறிஸ்து இயேசு என்கின்ற ஒருவரை ஆழ்சார்ந்த விதமாக நாம் சந்திப்பதும் அவருடைய அனுபவம் பெறுவதும் தான் இந்த எதிர்நோக்கின் அடித்தளமாக இருக்க முடியும். அதை புரிந்து கொண்ட ஒருவர் தான் நம்பிக்கை ஆண்டில் சிறந்த விதத்தில் இயேசுவை போல இந்த எதிர்நோக்கின் திருப்பயணியாக வாழ்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல இக்காலத்திலும் ஒரு திருப்பயணியாக வாழவும் பணி ஆற்றவும் அதில் வருகின்ற சங்கடங்களையும் சவால்களையும் எதிர்கொள்கின்ற உறுதியையும் பெற முடியும்.
எனவே அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தை தருகின்ற இந்த உணர்வை நமதாக்கி வருகின்ற இந்த யூபிலி ஆண்டை நாம் கொண்டாடும் முன் திருத்தந்தை முதல் எண்ணிலேயே மிக அருமையாக தொடக்கத்தில் சொல்கிறார், எல்லாருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். வருங்காலம் எப்படி இருக்கும் என நாம் அறியாது இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கை பற்றிய ஆவலும் எதிர்பார்ப்பும் எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் நம் நடுவிலும் இன்னும் பலர் நம்பிக்கை இழந்தும் நம்பிக்கைக்காக தவித்தும் வாழ்கின்றார்கள். எனவே புலரவிருக்கும் இந்த யூபிலி ஆண்டு இத்தகைய மாந்தருக்கு நாம் நம்பிக்கையை கொடுப்பதாகவும் அதே வேளையில் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துவதாகவும் புதுப்பிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்பதுவே என்னுடைய நோக்கம் என்று அருமையாக சொல்கிறார். எனவே வருகின்ற ஆண்டை நம்பிக்கை ஆண்டாக கொண்டாட இருக்கின்ற நாம் கோட்டாரி என்னும் தல திரு அவை, உலகளாவிய நம்முடைய திரு அவை எல்லாம் இந்த உலகத்தில் பல்வேறு சூழல்களில் நம்பிக்கை இழந்தும் நம்பிக்கைக்காக தவித்தும் நிற்கின்ற மக்களுக்கு கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருக்கின்ற இந்த எதிர்நோக்கினால் நாம் அவருடைய பணிகளை தொடர்ந்து முனைப்போடு முயற்சியோடு முன்மொழிவுகளோடு ஆற்றுகின்ற பொழுதுதான் நாம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நம்முடைய வாழ்வை தொடர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே இதன் பின்னணியில் தான் சற்று நம்பிக்கையின் திருப்பயணியாக எவ்வாறு புனித பிரான்சிஸ்கஸ் சவேரியார் வாழ்ந்தார், அவர் எவ்வாறு ஆழ்சார்ந்த ஒரு ஆழ் அனுபவத்தை இந்த ஆண்டவர் இயேசுவோடு பெற்றுக்கொண்டதனால், தன் வாழ்வில் சந்தித்ததனால், அந்த ஆழார்ந்த அனுபவத்தை பெற்றதனால் எப்படி அந்த ஆண்டவர் இயேசுடைய பணியை தனதாக்கி அவர் தொடர்ந்தார், ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணியாக வாழ்ந்தார் என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித பிரான்சிஸ்கஸ் சவேரியாரின் இளம் வயதில் அவருக்கும் ஒரு எதிர்நோக்கு இருந்தது. எத்தகைய எதிர்நோக்கு? ஸ்பெயின் நாட்டில் மிகவும் புகழ் பெற்ற நபீரா என்கின்ற பகுதியில் உள்ள ஆளுநருடைய கோட்டையில் பிறந்தவர், ஹாவியர் என்கின்ற கோட்டையில் பிறந்தவர் அவர். இன்றும் அங்கு செல்லுகின்ற நாம் பார்த்து வியந்து அதிசயித்து நிற்கிறோம். இத்தகைய உயரிய கோடைகளா எம்முடைய மறை மாவட்டத்திற்கு பயணித்த இந்த அருமையான பாதுகாவலர் பிறந்து வளர்ந்து அதை விட்டுவிட்டு நற்செய்தியை எனக்கென நமக்கென கொண்டு வந்தார் என்று உள்ளத்தின் ஆழத்தில் எண்ண தோன்றுகிறது. இத்தகைய உயரிய குடும்பத்தில் பிறந்து உலகத்தில் தலை சிறந்த பாரிசு பல்கலைக்கழகத்தில் பார்பரா கல்லூரியில் பயின்று அதுவும் உலகத்தில் சிறந்த விதமாக போற்றப்படுகின்ற தத்துவியல் துறையை கற்றுத் தேர்ந்து நான் இந்த பல்கலைக்கழகத்தில் தலைச்சிறந்த பேராசிரியராக உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்நோக்கு என்று இளம் வயதில் கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்த ஒருவர், அதற்கென தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் இழக்க துணிந்த ஒருவர். ஆனால் ஒருவர் உலகமெல்லாம் தனதென கொண்டாலும் தன்னை வாழ்வை இழந்தார் எனில் அவருக்கு வருகின்ற பயன் என்ன என்கின்ற அந்த இயேசுவுடைய வார்த்தை மீண்டும் 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 சிந்திக்க வைத்து அவருடைய எதிர்நோக்கி என்பது இந்த ஒரு பாரிஸ் பல்கலைக்கழகம் அல்ல, உயர் படிப்பும் பெருமையும் அல்ல, உலகமெல்லாம் தன்னை புகழ வேண்டும் சிறந்த பேராசிரியர் என்பதும் அல்ல, மாறாக ஒரு பரதேசியாக உலகத்தை எல்லாம் இழந்து விட்டாலும் என்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள அந்த இயேசு என்கின்ற ஆளை நான் சந்திக்கின்றேன். அவருடைய அனுபவம் என்னை ஆட்கொள்கிறது, அவருடைய பேரன்பு என்னை உந்தி தள்ளுகிறது. அவரால் ஆட்கொள்ளப்பட்ட நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பெண் பிள்ளைகள், என்னை சார்ந்து வாழ்கின்ற சாதியும் மக்களும், என் இனத்து என் மொழி மக்கள், என் நாட்டவர் என்பதெல்லாம் கடந்து எல்லைகளும் கடல்களும் கடந்து எந்த நாடு என்றாலும் எல்லாரும் எம் மக்களே என்ற இயேசுடைய பார்வையை தனதாக்கி கொண்டுதான்
உலகின் கடை எல்லை வரைக்கும் பயணித்த அற்புதமான ஒரு நற்செய்தியாளர், ஏழ்மையான ஒரு பரதேசி. அன்பு மக்களே, இத்தகைய எதிர்நோக்கை கொண்டிருந்த ஒரு சவேரியார் தான் எதிர்நோக்கின் திருப்பயணியாக நம் நடுவே வாழ்ந்து நற்செய்தியை கற்றுத்தந்து, நற்செய்தி பணி என்றால் என்பதை நம்மோடு அமர்ந்து நம்முடைய வாழ்வையும் இணைத்து இன்றும் அவருடைய அந்த உணர்வோடு நாம் கலந்து பணி செய்து கொண்டே இருக்கிறோம். எங்கனம் இது சாத்தியமாயிற்று? 2 நிலைகளில் மட்டும் நான் காண விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய புனித சவேரியார் எந்த ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வில் சந்தித்தாரோ, அவருடைய அனுபவத்தினால் மாற்றத்தை வேரோட்டமாக பெற்றாரோ, எந்த ஆண்டவருடைய பேரன்பினால் ஆட்கொள்ளப்பட்டாரோ, அந்த ஆண்டவருடைய வாழ்வியலை, வாழ்வு முறையை முதலில் தனதாக மாற்றத் தொடங்குகிறார். இதுதான் எதிர்நோக்கின் பயணியின் முதல் பண்பாக என்னுடைய உள்ளத்தில் படுகிறது. எந்த ஆண்டவர் இயேசுவை நான் சந்திக்கின்றேனோ, அந்த ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கை முறையை நான் பின்பற்றுவதற்காக எடுக்கின்ற முயற்சி தான் அது. அதனை எப்படி புனித சவேரியார் செய்தார்? முதன்மையாக அன்பு மக்களே, அவர் வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் இயேசுவை போல மக்களோடு அவர் இணைந்து வாழ தொடங்கினார். மக்களிடமிருந்து அவர் தன்னை அந்நியப்படுத்தியவர் அல்ல, மக்களோடு தன்னை இணைத்து வாழ்ந்தவர். மக்களுடைய அவலத்தை அறிந்திருந்தவர், மக்களுடைய குறைகளை தெரிந்திருந்தவர், மக்களை ஆட்கொண்ட கவலைகளை தன்னுடைய உள்ளத்தில் கண்டிருந்தவர், கண்ணீரை எல்லாம் கண்டு அவரையும் கலக்கியவர். இப்படி ஆண்டவர் இயேசுவிடம் இருந்த அந்த ஒரு மனநிலையை அவர் தனதாக மாற்ற முயல்கிறார். எப்படி மார்க்கு பாலை நிலத்தில் ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது மக்கள் உணவு இல்லாமல் தவித்து நிற்கின்ற பொழுது, இவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், இவர்கள் மட்டில் நான் பரிவு கொள்கிறேன் என்ற உள்ளம் நெகிழ்ந்து ஆண்டவர் இயேசு சொன்னாரோ, அதே போன்று தன்னுடைய மக்கள் வாழ்ந்த அந்த நிலையை கண்டு பரிவு கொண்டார். அந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தினார். இதுதான் அவர் அந்த காலத்தில் நம் நடுவிலே என்றாலும், எங்கு சென்றாலும் அந்த மக்களுடைய வாழ்வியல் சூழலை முதலில் கற்றறிந்தார், ஆய்வு செய்தார், அதனோடு தன்னை அடையாளப்படுத்தினார். இங்கு என்ன நிகழ்ந்தது? அவர் வந்து பார்க்கின்ற பொழுது இருந்த அடிமை நிலைகள், சாதிய கட்டமைப்பு முறைகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, வறுமையினால் மக்கள் பீடிக்கப்பட்ட நிலை, மூர்கள் வந்து தாக்குவதனால் ஏற்பட்ட அநீதிகள், கைப்பற்றப்பட்ட நிலை, அடிமைப்படுத்தப்பட்ட நிலை, தாங்கள் உழைத்தாலும் கிடைக்காத ஊதியம் என்பதாக இங்குள்ள மக்கள் பட்ட அவலத்தை அவர் கண்டார். அவர் எழுத்திலே மிக அருமையாக காணப்படுகிறார். வலப்புறம் வலக்கரம் இடக்கரம் எது என தெரியாத மக்கள், அறியாமையில் வாழ்ந்த மக்கள். எனவே இந்த மக்கள் நடுவில் தன்னை அறிந்தவன் என்றோ, பாரிஸில் கற்று தேர்ந்தவன் என்றோ தன்னை மேட்டிமைத்தனத்தில் உயர்த்தி காட்டவில்லை. மாறாக அந்த மக்கள் நடுவிலேயே தன்னை தாழ்த்தி கொண்டார். கடவுள் தன்மையில் விளங்கிய ஒருவர் எவ்வாறு தன்னை மனிதனாய் அடிமையாய் சாவை சேர்க்கும் அளவுக்கு ஏற்றுக்கொண்டாரோ, அந்த கடைநிலையை இந்த சவேரியார் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு முறையாக தன்னில் தேர்ந்து கொண்டார். கோவாவிற்கு அவர் வந்து அடைகின்றார். தன்னுடைய நாட்டின் மரபுபடி அவர் அணிந்திருந்தது கருப்பு அங்கி, ஒரு குருவானவர் அணிய வேண்டிய கருப்பு அங்கி ஆங்காங்கே கிழித்திருந்தது. வந்து சேர்ந்த பிறகு அவர் தனக்கு ஒரு அங்கி வேண்டும் என கேட்கின்றார். நல்ல பட்டாடை உள்ள ஒரு அங்கி அவருக்கு தைத்து அருளப்படுகிறது. நிராகரிக்கின்றார். இந்த நாட்டின் சூழலுக்கு எனக்கு ஒரு பருத்தி ஆடை அந்த அங்கி போதும் என அதையே வாங்கிக் கொள்கிறார். காலகாலமாக அவருடைய ஆடை பட்டாடை அல்ல, பருத்தி ஆடை. அது கிழிந்திருந்தால் இதுவே அவர் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருந்தது. இயேசுவை போல எளிமையான ஒரு வாழ்வை அவர் ஏற்றுக்கொள்ள துணிந்தார். இன்னொன்று சொல்வார்கள்,
அவருக்கென தரப்பட்ட அந்த காலணிகள், செருப்புக்கள் சிறப்பாக இருந்ததை கண்டு அவர் சொன்னார், இல்லை இல்லை, தேய்ந்து போன நைந்து போன பழையதே போதும் என்று கடைசி வரை கால் தேய அதையே தேய்த்து கொண்டிருந்தார். அவர் தங்கி இருந்ததெல்லாம் மக்கள் எங்கு வாழ்ந்தார்களோ அங்குதான். அவரை போன்ற வெளிநாட்டு குருக்களும் பிறரும் தங்கள் நலனை பற்றி கவலை கொண்டு வெளிநாட்டு உணவுகளையே உண்டு வந்த காலத்திலும் கூட அவர் தன்னுடைய மக்கள் உண்ட சோற்றையும் மீனையும் உண்டு வாழ்ந்தார். எத்தகைய உயரிய குடியில் பிறந்த ஒருவர் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு முறையை தனதாக கொண்டார். கட்டாந்தரையில் படுத்து தூங்கினார், இல்லை என்றால் நார்வேந்த கட்டில் சில நேரம் படுத்தார். அவர் போர்த்தி கொண்டார் என்று கூட ஷூமாகர் என்கின்ற சிறந்த அவரை பற்றிய வரலாற்றியலார் குறிப்பிடவே இல்லை. கடற்கரையில், குகையில், மக்கள் வாழ்ந்த இடங்களில் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க சென்றாரோ அந்த இடங்களில், வாழ்விடங்களில் தன்னுடைய வாழ்க்கையும் நடத்தி சென்றார். இயேசுவை போல மானிட மகனுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. பறவைகளுக்கு கூடும், நரிகளுக்கு பதுங்கு குழிகள், மானிட மகனுக்கு இல்லை. இந்த வாழ்வு முறையைத்தான் அவர் தனதாக மாற்றிக்கொண்டார். இந்த எளிய வாழ்வுதான் அன்பு மக்களே முதலில் நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக ஒருவருக்கு மாறுகிறது. தன்னை வாழ்கின்ற பிற மக்களோடு அடையாளப்படுத்த தெரியாத ஒருவர், தன்னை அந்நியப்படுத்த தெரிகின்ற ஒருவர் எத்தகைய அருள் பணி ஆற்றினாலும் பிற பணி ஆற்றினாலும் அது பொருள் உள்ள பணியாக மாறாது, அது ஆண்டவருக்குரிய பணியாகவும் மாறாது என்பதனை மிகச் சிறப்பாக இவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. அப்படி என்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்வில் மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தினால் மட்டும் போதுமா? மக்களுடைய அல்லல்களையும் அழுகையும் கண்ணீரையும் மட்டும் கண்டு கரைந்து விட்டால் போதுமா? தன்னுடைய வாழ்வை எளிமையாக மாற்றிவிட்டால் மட்டும் போதுமா? இதுதான் நம்பிக்கை தருகின்ற ஒரு பணியா என்றால் இல்லை. அவர் ஆண்டவர் இயேசுடைய இரண்டாவது ஒரு பணியையும் அற்புதமாக தேர்வு செய்கிறார். நம்பிக்கையின் எதிர்நோக்கின் திருப்பணி பயணியின் இரண்டாவது பண்பாக இதனை நான் காண்கிறேன். ஒன்று, நம்பிக்கை இழந்து நிற்கின்ற மக்கள், அவர்களோடு ஐக்கியமும் அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒன்றும். இரண்டு, அந்த மக்களுக்காக ஒருவர் ஆற்றுகின்ற பணியுமாக அமைகிறது. ஆண்டவர் இயேசு அதைத்தான் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மக்களையும் கண்டார், யாரையும் புறம் தள்ளவில்லை. இவர்கள் பாவி என்று சொன்னார்கள், வரி தண்டுபவன் என்று சொன்னார்கள், சமாரியர்கள் என்று ஒதுக்கி வைத்தார்கள், பெண்கள் என்று புறம் தள்ளினார்கள். பேதங்களினால் சில மக்களை சமுதாயத்திலிருந்து விலக்கியும் வைத்தார். ஆனால் மார்க்கு நற்செய்தி 2ஆம் அத்தியாயத்தின் லேவியரின் அழைப்பில் நாம் காண்பது போல பரிசேயர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், என்ன உங்களுடைய போதகர் இந்த பாவிகளோடும் வரி தண்டுகளோடும் பெண்களோடும் அவர் பழகி கொண்டிருக்கிறார், இணைந்து உண்டு கொண்டிருக்கிறார் என்று குற்றம் கண்டுபிடிப்பதில் தான் ஆண்டவருடைய பணியின் அழுத்தமும் ஆழமும் அடங்கி இருக்கிறது. அந்த ஆன்மீகம் அங்குதான் துணிக்கிறது. எம்மனிதனும் கடவுளுடைய பார்வையில் புறம் தள்ளப்பட வேண்டியவன் அல்ல. மனித மாண்போடும் சாயலாகவும் படைக்கப்பட்ட எல்லா மானிடருக்கும் அவருடைய பணி சென்று சேர வேண்டும். ஆண்டவர் செய்த இத்தகைய அற்புதமான பணிகளைத்தான் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் செய்ததன் மூலம் எதிர்நோக்கின் திருப்பயணியாக அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் செய்து இன்றும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். காலத்தின் அறிகுறிகள் எவற்றை சுட்டி காட்டினவோ அத்தகைய பணிகளை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து ஆண்டவர் இயேசுடைய பணியை தன்னுடைய காலத்தில் செய்து கொண்டிருந்தார். ஒரு சிலவற்றை நான் கடந்த ஆண்டுகளில் சொல்லி இருந்தாலும் கூட மீண்டும் சொல்லி நினைவுறுத்தவே விரும்புகிறேன். முதன்மையாக அவர் நம்முடைய கடற்கரை கிராமங்களில் பலவற்றில் பயணித்து நற்செய்தி அறிவித்தார் என்பது நமக்கு தெரியும். அவ்வப்பொழுது உள்நாடுகளுக்கும் சென்று வந்தார் என்பதும் நாம் நன்கு அறிந்த ஒன்றை. அது அவருடைய வரலாறாக நாம் என்றுமே அறிந்து கொண்டே இருக்கிறோம். சில ஆண்டுகளை நம்மிடம் வாழ்ந்தாலும் யாரும் செய்ய இயலாத வரலாறு கடந்து சென்றாலும் இன்னும் வியப்பளிக்கின்ற அற்புதமான நற்செய்தி பணியை ஆற்றியவர் அவர். அவர் வந்து பார்க்கின்ற பொழுது கிழக்கு கடற்கரை கிராமங்களில் அவர் ஒரு தலைமைத்துவத்தை காண்கிறார்.
ஏற்கனவே அங்கு இருந்து கொண்டிருக்கிறது. பட்டம் கட்டிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தலைமைத்துவம். ஒருவேளை அவருடைய பார்வையில் இது பெரிதென முதலில் பட்டிருக்கார். ஆனால் இந்த தலைமைத்துவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறார். மக்களை ஒருங்கிணைப்பதற்கு இவர்கள் பயன்படுவார்கள் என்று நம்புகிறார். அவர்களை சிறந்த தலைமைத்துவம் கொண்டவர்களை அவர் பயிற்சி அளித்து ஊக்கம் அளிக்கிறார், உடன் உழைக்க வைக்கிறார், நண்பர்களாகவும் மாற்றிக் கொள்கிறார். ஆனால் யாரெல்லாம் பேராசை கொண்டவர்களாகவும் குடிவெறிக்கு அவர்கள் அடிமையாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் இருந்தார்களோ அவர்களை புறம் தள்ளுகிறார். எனவே நல்ல தலைமைகளை தேர்வு செய்து அவர் அந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக தான் வாழ்ந்த காலத்திலேயே நல்ல தலைமைகளை அவர் உருவாக்குவதில் எடுத்த முயற்சி தான் அந்த காலத்திற்கேற்ற பணிகளாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களை 3 ஆண்டு காலமாக பயிற்றுவித்து, நீங்கள் இனி வருகின்ற காலத்தில் எனக்கு பின் தலைவர்களாக இந்த திரு அவையை உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அதன் அடி ஒற்றி அதே போன்று இன்னொரு வகையில் தன்னுடைய காலத்திற்கேற்ற தலைமை இதுவாக இருக்க முடியும் என்று அன்று நினைத்திருக்கிறார். அதே வேளையில் அவர் எண்ணி பார்க்கிறார், தான் சந்தித்த மக்கள் மேற்கு கடற்கரை கிராமங்களில் இன்னும் இருக்கிறார்கள் என்று அறிந்து தான் இனி செய்ய இயலாது என்று ஒரு நிலை வந்தால் அவர் மான்சலாவுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி? தன்னுடைய சகோதரன் உடன் பயணியாள், எனவே நான் வர இயலாது என்றாலும் நீ இத்தகைய திருவிதாங்கூர் பகுதியில் வாழ்கின்ற நம்முடைய மக்களுக்கு நீ முதலில் கணக்கப்பிள்ளை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆலயத்தில் அருள் பணியாளர் குருக்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் மக்களை ஒருங்கிணைப்பார்கள், மறைக்கல்வியை போதிப்பார்கள். யாரெல்லாம் அந்த பங்கிலே நோயுற்றிருந்தால் அந்த மக்களை பற்றி தங்களுடைய குருக்களுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். எனவே சில தலைமைகளை உருவாக்கி இந்த மக்கள் பொறுப்போடு செயல்படுவதற்கு கற்றுத்தந்தவர் அவர். மெலிஞ்சு என்கிறதை உருவாக்குகிறார். இன்று அது ஏதோ குழுவுக்குரியை போல ஒரு வார்த்தை மாறிவிட்டது. ஆனால் அன்று அவர்கள் மதிப்புக்குரிய ஒருவராக இருந்தார்கள். ஏனென்றால் மறைக்கல்விக்காக பிள்ளைகளை சேர்க்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இன்னும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் உள்ளே வந்து விட்டார்கள். ஆக தான் வாழ்ந்த காலத்திலேயே கடவுளுடைய பணியை மக்களுக்கு ஆற்றுவதற்கு, ஒருங்கிணைப்பதற்கு அவர் தந்த அற்புதமான ஒரு அமைப்பு முறை இன்று வடிவங்கள் மாறலாம், ஆனால் பங்கேற்பு அமைப்பாக இன்று அமைந்து கொண்டே இருக்கின்றன. இரண்டாவது, அவர் கண்ணுறுகிறார். கல்லாமை, அறியாமை, மக்கள் நடுவில் குல நிலையில் சாதியினால் படிப்பறிவில்லாத மக்கள், வலப்புறம் இடப்புறம் அறியாத இந்த மக்களுக்கு தான் அறியாத மொழியை கடைசி வரைக்கு தமிழில் தடுமாறினார் கூட என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் கற்றுத்தந்து கொண்டே இருந்தார். தான் இல்லாத பொழுது என்ன செய்வது? 1544 ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் நாள் நாளிடப்பட்ட அந்த கடிதத்தில் மான்சிலாவுக்கு எழுதுகிறார், நான் இல்லை இங்கு, ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று. ஒவ்வொரு முறையும் உனக்கு 150 பணம் தரப்படுகிறது. அதிலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? அங்குள்ள சிறாருக்கு ஒரு சிறிய கல்விக்கூடம், கல்விச்சாலை அமைத்து அவர்களுக்கு தகுந்த ஆசிரியரை நியமித்து இயன்றவர்களை கற்றுத்தர வேண்டும். உனக்கு தருகின்ற இந்த தொகையிலிருந்து ஈடாக கொடு, சந்திக்கின்ற பொழுது நான் தந்து விடுகிறேன். எவ்வளவு பரிவுள்ள இதயம்! தன்னுடைய மக்களுக்கு கற்றுத்தந்து அங்கிருந்து பிரிந்து சென்ற ஒருவர், பவுலடியார் எப்படி எஃபேசில் இருந்து பிரிந்து செல்கின்ற பொழுது அந்த மூப்பர்களிடம் இனி நான் உங்களை காண்பேனோ என்று முழந்தாளிட்டு அழுதது போல எனக்கு பதிலாய் நீ இருந்து இந்த மக்களை கடைசி வரைக்கும் கற்றலில் தேற்ற வேண்டும் என்று கேட்கிறார். இன்றும் கடற்கரையில் கற்றலில் பின்தங்கி இருப்பதை காணாது இல்லை. உயர வேண்டும். 5-6 நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் சமநிலை எட்டாத ஒரு சூழலில் இருக்கிறோம் என்றால் அந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எண்ணவே எனக்குள்ளே தோன்றுகிறது. மூன்றாவது, அவருடைய இன்னொன்று இருந்தது. அங்கு உழைக்கின்ற மக்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டவர்கள். இன்று கூட ஒருவேளை செய்தித்தாளை வாசித்தவர்கள் சற்று உழுக்கப்பட்டிருக்கலாம், என்னை போல
18 வயது இளைஞன் முகிலன், ராமநாதபுரம் பகுதியை சார்ந்தவன். வேம்பாறு பகுதியில் நேற்றைய நாளில் அவன் சிலிண்டரை வைத்து சங்கு தொழிலில் ஈடுபடுகின்ற பொழுது 7 நாட்டிக்கைல் மைலில் சென்று ஈடுபடுகின்ற பொழுது அவன் இறந்து போனான். 18 வயதே. அரசு இது தடை செய்திருந்தாலும் அங்குள்ள மக்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அது அனுமதி வேண்டும் என்று. ஆனால் அதனுடைய எடுத்துக்காட்டாக ஒருவர் இறந்திருப்பதை காணும் பொழுது மனதுக்கு சற்று இறுக்கமாக எனக்கு இருந்தது. அன்றைய நாளில் இவ்வாறு முத்து குளித்தவர்கள் பலர் இருந்தார்கள். மூச்சடைத்து முத்து குளித்து உயிரையும் பணையம் வைத்த மக்களிடமிருந்து வருகின்ற முத்துக்களை எல்லாம் ஊர்களும் அவர்களும் எடுத்து சென்றதை அவர் கண்ணார கண்டார். உயிரை பணையம் வைத்து எடுக்கின்ற இவற்றிற்கு உரிய ஊதியம் இல்லாது அடிமைகளாக வைத்துக் கொண்டு இரத்தத்தை உறிஞ்சு வாழ்கின்றவர்களை கண்டு என்ன செய்வது என தவித்தார். எனவே நான் போர்ச்சுகீசிய அந்த ஆளுநர் மார்ட்டின் அஃபோன்சோ டி டிசூசா என்கின்றவரை அவர் தொடர்பு கொண்டு எப்படியாவது என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி அவரும் இங்கு வந்து மூர்களை எல்லாம் விரட்டி அடித்து இந்த மக்களை காப்பாற்றுகின்றார். ஆனால் அத்தோடு நின்றுவிட முடியாது. இது நாளை தொடரும், அடுத்த ஆண்டு தொடரும். இன்னும் அடிமைகளாக வாழ்வார்கள், சொந்தமாக தங்களுக்கென எதுவும் இல்லாது வாழ்கிறார்கள். எனவே இவர் போர்த்துகீசிய ராணிக்கு எழுதுகிறார், அரசிக்கு, ஆண்டுதோறும் உங்களுடைய செருப்புக்கு நாங்கள் இங்கிருந்து கப்பம் கட்டுகிறோம், வரி கட்டுகிறோம், 400 பணம். எனவே நீங்கள் அதனை எங்களுக்கு தந்தால் நான் இந்த மக்களுக்கு தொழில் செய்வதற்கான பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்கள் தங்களுடைய சம உரிமையை பெற்று அவர்களாகவே தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று அன்று தொழிலாளர் இயக்கத்தை போன்று ஒன்றை அவர் சிந்தித்து பார்த்தார் என்றால், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து தொழிலாளர் இயக்கம் இந்த உலகத்தில் உருவாகியதோ, ஆனால் காலத்தின் அறிகுறியை அடைந்து அவர் ஆண்டவர் இயேசுவை போல தன் பணியை செய்தார். அன்பு மக்களே, இன்னும் அவரை பற்றி வாசிக்கின்ற பொழுது பலவற்றை நாம் ஆழ புதையலாக தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அற்புதமான பணி. வெறும் ஆன்மீகம் என்று ஒதுக்கி விடுவதற்கு ஒரு சட்டகத்திற்குள் அவரை அறிக்கி விட முடியாது. அவருடைய அருள் பணி என்பது வெறுமனை ஆலயத்தை சார்ந்தது அல்ல. ஆலயத்தில் கண்ட அந்த ஆள் சார்ந்த அனுபவத்தை, ஆண்டவர் இயேசுவில் கொண்ட அந்த அனுபவத்தை வாழ்ந்த இடங்களில் எல்லாம் அற்புதமான பணியாக எடுத்து சென்றவர். எப்பொழுது நீங்கள் நான் இதனை புரிந்து கொள்கிறோமோ, எதனை நம்முடையதாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் அன்பு மக்களை ஆலயத்தை மட்டும் சார்ந்து வாழ்கின்ற நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு ஆலயத்திலிருந்து அருளுக்கு மேல் அருளை அருளுகின்ற அந்த ஆண்டவர் இயேசுடைய அனுபவத்தை பெற்று வாழ்கின்ற இடங்களில் எங்கு சென்றாலும் எப்பணியை ஆற்றினாலும் அந்த ஆண்டவர் இயேசுடைய நம்பிக்கை பணியை நம்மால் திறம்பட உறுதிப்பட துணிவுடன் செய்ய முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் திருத்தந்தை அடுத்த ஆண்டில் நாம் செய்ய வேண்டும் என கேட்கின்றார். இறுதியாக கடந்த சனிக்கிழமை நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் இந்த நம்பிக்கை ஆண்டிற்கு ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியது. நம்முடைய மறை மாவட்டத்தின் எல்லா பங்குகளிலும் செயல்படுகின்ற ஒன்றாக இருப்பது அல்லது எல்லா தலத்திரு அவைகளிலும் நரம்பு மண்டங்களாக வியாபித்து இருப்பது எல்லாம் அருள் பணி குழுக்கள். கிறிஸ்தவ வாழ்வு என்று தொடங்கி இளைஞர், மாற்றுத்திறனாளிகள், சுற்றுச்சூழலியார் என்பதாக கடந்து நிற்கின்ற இந்த அருள்பணி குழுக்களுடைய மறைமாவட்ட செயலர்கள் செயற்குழுவினர், மறைவட்ட செயலர்கள் செயற்குழுவினர், ஆலோசனை குழுக்கள், மறைமாவட்ட நிர்வாகம், மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர்கள் என இந்த மறை மாவட்டத்திலிருந்து ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து வந்து ஆயிரத்தில் புனித யோசேப்பு மெட்ரிக் பள்ளியில் ஒரு நாள் முழுவதுமே நாங்கள் செலவழித்தோம். எவ்வாறு வருகின்ற இந்த நம்பிக்கை ஆண்டில் கடவுள் விரும்புகின்ற வழியில் இந்த மறை மாவட்டத்தில் நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் அந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுக்கவும் நம்பிக்கை இழந்து நிற்கின்ற நம்முடைய மக்களுக்கு நற்பணி ஆற்றவும் வேண்டும் என ஆண்டவரிடம் கேட்கின்றோம். இந்த திட்டமிடுதல் இன்னும் தொடங்க வேண்டும், தொடரவும் வேண்டும் என இந்த மாதத்தில் தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவருடைய உடனிருப்பு
நம்முடைய மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பரிந்துரை நம்மோடு இருக்கின்ற பொழுது இத்தகைய அருள் பணிகளை ஆர்வத்தோடு அர்ப்பணத்தோடு நாம் அனைவரும் ஆற்றுகின்ற பொழுதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டின் யூபிலி நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் அதேவேளை நம்பிக்கையையும் தவித்து நிற்கின்ற எல்லாருக்கும் மீண்டும் வாழ்வுக்கான உத்தரவாதத்தையும் அதற்காக நாம் உழைக்கின்ற வலிமையையும் ஆற்றலையும் கடவுள் அருள வேண்டுமென வேண்டுவோம். நமக்கென நம்முடைய புனிதர் பரிந்து பேசுவதன் வழியாக நிறை ஆசி என்றும் நம்மோடு இருப்பதாக.